ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. குக்கர்ல போட்டு அவிச்ச மாபெரும் ஹீரோ தினகரன் வேற. வரலாற்றிலே தினகரன் தான் அந்த சாதனை பண்ணாரு. இன்னைக்கு ஒரு விழுக்காடுக்கு கீழே உள்ள தினகரன். நான் சொல்றது ஃபேக்ட். தினகரன் என்ன பொசிஷன்ல போறாரு? ஒரு விழுக்காடு பலத்தின் கீழே தான் தினகரன் போறாரு. அப்படியா? ஆமா, ப்ரூவ்டு ஓட்டு அவ்வளவுதானே சர்மா. தினகரன் சீமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பொறாமையிலும் வைத்தறிச்சிலும் பேசுறாரு. சீமான் முக்குலத்தோர் எடப்பாடி ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம், உயர்ந்த இடத்துல இருந்த தினகரனை எடப்பாடி வீழ்த்தினது காரணம் நினைக்கிறாரு. இல்ல, அதிமுக இன்னும் ஓட் பேங்கும் அதே மாதிரி முக்குலத்தோரனுடைய அந்த ஓட்டும் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா வரப்போறது சட்டமன்ற தேர்தல். வணக்கம். வணக்கம் சர்மா. என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை பலம் பெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்து வந்து முன்வைக்கப்படுது. காரணம் என்னன்னா, இபிஎஸும் டிடிவி ஒன்னு சேர மாட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. இப்போ டிடிவி சேர்ந்துட்டாங்க. இப்போ அண்ணன் தம்பியா பழக போறாங்க. நாங்க கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு எல்லாம் ஒன்னா தான் போறோம் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து தென் மாவட்டங்கள்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் அவருக்கு எதிர்ப்பாளர்கள்லாம் வந்து இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது, ரொம்ப அக்ரஸிவா இருக்கிறாங்க. ஏன்னா 2021 எடப்பாடி பண்ணது மிகப்பெரிய ஒரு பிழையா இருந்துச்சு. இந்த தடவை வந்து அதை வந்து டிடிவி தினகரன் ஒன்று சேர்ந்தோ அதை சரி செய்ய முடியாது அப்படிங்கிற பார்வை வைக்கிறாங்க. ஆசையா பேசக்கூடியவங்க இல்லை, தரவுகளோட என் கருத்து நாளைக்கு 10 கேட்டு சரியா இருக்கணுங்கிற எண்ணத்துல நான் பேசக்கூடியவன். 2021 தினகரன் ஆர்கே நகர்ல ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கர்ல வச்ச பெரிய ஹீரோ. அப்புறம் 5.5 விழுக்காடு மக்களவையில் எடுத்தார். அப்போ 2021 சட்டமன்ற களம் வரும்போது சசிகலா அம்மையாரை பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சீமான் சொன்னார். அப்போ முக்குலத்தோர் இளைஞர்கள் தினகரன் ஆதரிச்சவங்க சீமான் ஆதரிச்சுட்டாப்புல. ஏன்னா சசிகலா அம்மையார் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, நடராஜன் மேல இருந்தது. என்னைக்கு நம்ம அதை மறைச்சு செயல்படலை, ஓப்பனா செயல்பட்டவங்க தான். ஆனா முக்குலத்தோருக்கு எம்பவர் பண்ணி பசும்பன் தேவரையா ஜாதி அரசியலுக்குள்ள அவர் போகல. ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்து ஜெயலலிதாவோட அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு முக்குலத்தோர் யூனிட்டியை தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம் எல்லாம் பெரிய அளவில் உருவாக்கி அதை எம்பவர் பண்ணது சசிகலா அம்மையார் தான். தேவரையா சென்ட்ரல் ராம்நாட்டோட தான் நின்னாரு, எல்லா ஜாதியோட நின்னார் அவர். இவங்க வந்து எல்லா ஜாதியோடு நின்ன ஜெயலலிதாவுக்கு பின்னாடி நின்று முக்குலத்தோரை எம்பவர் பண்ணி 8 மந்திரிலாம் கொண்டு வந்தவங்க சசிகலா அம்மையார் தான். அப்ப அந்த சசிகலா அம்மையாரை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சீமான் சொல்லும் போது தினகரனே சொல்லாததை சீமான் சொல்றாருன்னு சீமானுக்கு 2021 அந்த மக்கள் பகுதியில் அதிக வாக்கெடுத்தாங்க. அதனாலதான் தினகரன் 2.5 விழுக்காடுக்கு போயிட்டாப்புல, சீமான் 6.5 விழுக்காடுக்கு உயர்ந்து வந்தார். அடுத்த கட்டம் 2024 அண்ணாமலை ஒரு வியூகத்தை வகுத்தாரு. அதுல 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில குறிப்பா டிடிவி தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணி அதிமுக பெயருன்னாப்புல. அந்த தேர்தலில் தான் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவு முக்குலத்தோர்கள் வந்து ரெட்டையிலேயே தூக்கி வீசினாங்க. ராம்நாட்டில் டெபாசிட் போயிட்டு 9 விழுக்காடு, தேனியில் டெபாசிட் போயிட்டு 13 விழுக்காடு, திருநெல்வேலியில் டெபாசிட் போயிட்டு 8 விழுக்காடு. இப்படி மிக மோசமா அதிமுக வந்து தென் மாவட்டங்களில் தோல்வி அடைஞ்சது. அதே அதிமுக சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம் இந்த பகுதியில் ஸ்டாலினோட எடப்பாடி பெரிய தலைவர் இருந்தார். அப்போ இந்த ரெட்டலைங்கிறது ஒரு சாரருக்கு பலனளிக்கக்கூடிய ரெட்டலையாட்டம், ஒரு சாரருக்கு பலனளிக்காத ரெட்டலையாட்டம் மாறி போயிட்டு இப்ப 26 களம் வருது. தினகரன் என்ன பொசிஷன்ல போறாரு? ஒரு விழுக்காடு பலத்தின் கீழே தான் தினகரன் போறாரு. அப்படியா? ஆமா, ப்ரூவ்டு ஓட்டு அவ்வளவுதானே சர்மா. இல்ல, 2021 அவர் அண்மையில ஒரு பேட்டியில சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 இடத்துக்கு மேல வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்ததை நம்ம வந்து கண்கூட பார்த்தோம். 20-30 தொகுதிகள்ல அமமுக தான் அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னே வந்து நம்ம பேசிட்டு. தினகரன் சீமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பொறாமையிலும் வைத்தறிச்சிலும் பேசுறாரு. இதே வார்த்தை தினகரனுக்கு போட்டு. அதே நான் உண்மையை சொல்றேன், உள்ளாட்சி தேர்தலில் சீமானோட தினகரன் மேலு நானும் சொன்னவன் தான். அதை இதையும் நான் தெளிவா சொல்றேன். தினகரன் நேர்மை நாணயம் இருந்தேன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை விட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான் தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு அதிகம் வாங்கியிருக்கிறார். முக்குலத்தோர் சீமானுக்கு போடாமலா இந்த 30,000 ஓட்டு வாங்கியிருக்க முடியும்? முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக போனதுனால தானே இந்த 30,000 ஓட்டு 10 மக்களவை தொகுதிக்குள்ள 60 சட்டமன்ற தொகுதிக்குள்ள சீமான் ஏறி வந்திருக்க முடியும். என்ன ரீசன் இருக்குது? இவரு ஓட்டுக்கு பணம் கொடுத்தும் ராமநாதபுரம் தொகுதியில கூட்டணியில நின்ன எடப்பாடி வேட்பாளருக்கு இணையாட்டு ஒரு மறவர் கேண்டிடேட்டை விட்டு
சீமானு ஈக்குவல் ஓட்டு எடுத்திருக்கிறார். திருநெல்வேலியில் பெரும்பான்மை நாடார் கேண்டிடேட் எடப்பாடி விடும்போது ஒரு யாதவர் கேண்டிடேட்டை விட்டு ஈக்குவல் ஓட்டு சீமான் எடுத்திருக்கிறார். அப்போ நீங்க 2024 தினகரன் சொல்லக்கூடிய இந்த 21 கதையெல்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போயிட்டு சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே ரெட்டலைய புதுச்சேரியில் 4 தள்ளி இருக்கிறாரு. இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு தான் இருந்த இடத்துக்கு சேர்ந்த இடத்துக்கு தக்கன டிடிவி பேசுறாரு. டிடிவி பேச்சுல உண்மை இல்லை, நியாயம் இல்லை, அது கடந்த காலத்தின் கைதியா இருக்கிறாரு. 2024 சீமான் முக்குலத்தோர் மத்தியில எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்காரு. ஏன் திருப்போணம் அஜித்குமார் மர்டர் வரும்போது சீமான் கேட்டாரு, கொடநாடு கொலையை ஸ்டாலின் ஏன் விட்டு கொடுக்கிறாரு, ஸ்டாலின் எடப்பாடி மேட்ச் பிக்சிங்கான்னு கேட்டாரு. வந்த முக்குலத்தோர் இளைஞர்கள் ஆர்ப்பரிச்சு கை தட்டினா. அதுக்கு பிறகுதான் சீமான் உணர்றாரு, முக்குலத்தோர் எடப்பாடியை ஏத்துக்க மாட்டான்னு உணர்றாரு. சீமான் பசுமன் முத்துராமலிங்கத்தோர் பிறந்தநாள் கூட்டம் போடுறாரு, மருது பாண்டியர் பிறந்தநாள் கூட்டம் போடுறாரு, வேலு நாச்சியார் பிறந்தநாள் கூட்டம் போடுறாரு. மருது பாண்டியருக்காகவும் வேலு நாச்சியாருக்காகவும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடி நத்திங், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எனக்கு, மலையாளி எம்ஜிஆரும் கன்னட ஜெயலலிதாவும் எனக்கு நத்திங்னு அடிச்சு விளையாடுறாரு. எடப்பாடி பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தை கேட்கும் போது அதை நான் வரவேற்கிறேன். வள்ளலாருக்கு இணையானவர் தேவரையாவுக்கு கிடைச்சாதான் அடுத்தால இந்துக்களின் தந்தை தாளிங்கநாதர் ஐயாவுக்கும் நாங்கள் பாசிட்டிவ் வாங்க முடியும். அதை எடப்பாடி அதை சொல்லும் போது நீங்க தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வீழ்த்திக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு முக்குலத்தோர் மத்தியில இதை சொல்றீங்கிறத ஓப்பனாட்டே பசுமன் அக்டோபர் 30க்கு முன்னாடி எம்ஜிஆர் நகர்ல போட்ட கூட்டத்தில் பேசினார். சோ சீமான் முக்குலத்தோர் எடப்பாடியை ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் உயர்ந்த இடத்துல இருந்த தினகரனை எடப்பாடி வீழ்த்தினது காரணம் நினைக்கிறாரு. இன்னைக்கு தினகரன் 1% கீழே போய் நிற்கிறாரு. அந்த தினகரன் வேற, இந்த தினகரன் வேற. அவர் நன்மைக்காக சொல்லலாம், பேசலாம், தப்பு இல்ல. அதிமுக நல்ல தினகரனுக்கு இன்னும் ஓட் பேங்கும் அதே மாதிரி முக்குலத்தோரனுடைய அந்த ஓட்டும் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா வரப்போறது சட்டமன்ற தேர்தல். அதான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே சீமான் எடப்பாடி மிஞ்சிட்டாருங்கிறத சர்மா ஏன் ஏத்துக்க முடியல? இவருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல, அவருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. முக்குலத்தோர் ஓட்டுல சீமான் மிஞ்சிட்டாருல எடப்பாடியை. அப்ப சீமான எதிரியா பார்க்கல. அவர் கட்சியே மற்றவங்க என்ன பேசினாங்க, அட்டவணை புரிய மக்களுக்காக சீமான் பேசும்போது அது தேவர் கட்சின்னு பேசினாங்க. பேசினாங்களா இல்லையா? சோ அவர் இன்னைக்கு முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்கிற உணர்வை சீமான் அரசியல் ரீதியா எப்படி சசிகலா மேல சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொன்னாரோ அதே மாதிரி நீ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு தேவருக்கு பாரதனா கேட்கிறாருன்னு அந்த ஓட்டுக்கான அரசியலை சீமானும் பண்றாரு. முக்குலத்தோரனுடைய ஓட்டு டிடிவி தினகரனுக்கோ இபிஎஸ்க்கோ 2026 பெரிதளவுல ஒரு இம்பாக்டையோ ஒரு தாக்கத்தையோ கொடுக்க கூடாது. தான் அதை எடுத்து வளரணும். எடப்பாடி 3 முக்குல அடிச்சதெல்லாம் டானி அந்த தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்வார் இல்லையா, அதே மாதிரி 3 முக்குலத்தோர் பெரிய பிரமுகர்களை எடப்பாடி அடிச்சிட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய தினகரன் வேற, ஆர்கே நகர்ல ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கர்ல போட்டு அவிச்ச மாபெரும் ஹீரோ தினகரன் வேற. வரலாற்றிலே தினகரன் தான் அந்த சாதனை பண்ணாரு. இன்னைக்கு 1 விழுக்காடுக்கு கீழே உள்ள தினகரன். நான் சொல்றது ஃபேக்ட். தினகரன் தன்மையான மனிதன், ஐயா மூப்பனார் மாதிரிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர், அதெல்லாம் நான் மறுக்க வரல. பட் என் அரசியலை தெளிவா நான் முன்னெடுத்து பேசி ஆகணும். நான் தெளிவா என் அரசியலை பேசுறேன், தரவுகளோட பேசுறேன். சசிகலாவுடைய நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நான் களத்துல அரசியல் இருக்கேன், என்ன எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா, நான் தொடர்ந்து மக்களுக்காகவும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட பேசுற மாதிரி அண்மையில ஒரு பேட்டி கொடுத்து சசிகலா வீழ்ந்துட்டாங்க. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அனைத்து ஜாதிகளின் ஆதரவிலையும் சென்ட்ரல் ராம்நாட்டில் 3 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். ஆனா சசிகலா அம்மையார் ஒட்டுமொத்த முக்குலத்தோரையுமே எம்பவர் பண்ண ஒரு பெரிய, ஜெயலலிதாவுக்கு ஒரு உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சர்ல இருந்தவங்க. பட் இன்னைக்கு அவங்க 0% தான். ஒரு கட்டம் அவங்க தினகரனை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி அவங்க பொம்பளை நான் எனக்கு பாதிக்கப்பட்டேன்னு ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா தினகரன் அன்னைக்கு பெரிய ஒரு வாக்கு வங்கிக்கு போயிருக்கலாம். அது என்னோட ஒரு பார்வை. இப்போ அவங்க ஸ்டேச்சர் தான் இருக்கே தவிர வாக்கு வங்கியோ வேற எதுவும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. குறிப்பாக சொல்ல போனா சசிகலா முதல்வர் ஆக முடியாது, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல அவங்க வர முடியாதுன்னு சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றியவங்க அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்லக்கூடிய என் மதிப்புக்கு மரியாதை உரிய குருமூர்த்தி கருத்தையே மீறி என் கருத்து மோடிக்கிட்ட எடுபட்டது. இன்னைக்கும் தினகரன் இங்கே இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்றால் அண்ணாமலை சசிகலா வேறு தினகரன் வேறுன்னு செக்ரிகேட் பண்ணி தான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். சசிகலாவுக்கு என்டிஏக்குள்ள வரதுக்குள்ள வாய்ப்பு இன்னும் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். தினகரன் கூட அவங்க அதிமுகன்னு கிளைம் பண்றாங்க, அவங்க வழக்கு எல்லாம் போட்டிருக்காங்க, அதனால சித்தியோட முடிவு எனக்கு தெரியாது அப்படின்னு தான் டிடிவி தினகரனுமே சொல்றாரு. அப்போ நீங்க சொல்லுவது போல அப்ப சசிகலா 2026 ஒண்ணு
அரசியலேருந்து விலகிறேன் அல்லது அதிமுக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு, இதை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியுமா? அதாவது என்டிஏக்குள்ள வந்து அவங்க ஒரு ஆளாகிறதுக்கு எடப்பாடி விட மாட்டார். தினகரன் சகோதரர் சொல்லக்கூடிய அந்த கருத்து கரெக்ட். அந்த கருத்து எப்படி சகோதர கருத்து கரெக்டுன்னா, எடப்பாடிக்கு லீடர்ஷிப்புக்கு அவங்க குறி வைக்கிறாங்க. பன்னீர் எடப்பாடிக்கு லீடர்ஷிப்புக்கு குறி வச்சுல இருந்தார். அவர் தான் அந்த எண்ண ஓட்டம் எடப்பாடிக்கு இருக்கனால தான் பன்னீர் உள்ள வந்தால் நாளைக்கு தோத்தம் பிறகு பன்னீரை பொதுச்செயலாளர் ஆக்கிடுவாங்க. சசிகலா அம்மையார் உள்ள வந்தால் தோத்தம் பிறகு சசிகலா பொதுச்செயலாளர் ஆக்கிடுவாங்க. டிடிவி தினகரன் கண்டும் எடப்பாடிக்கு பயம் உண்டு. ஆனால் டிடிவி தினகரன் இன்னொரு கட்சிங்கிறனால வைகோ மாதிரி திமுக வேற மதிமுக வேறன்னு அதிமுக வேற அமமுக போறதுனால அது அந்த அந்த த்ரெட் வந்து ரொம்ப 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 மினிமம். அது வந்து பெரிய த்ரெட் ஓபிஎஸும் சசிகலாவும். ஸோ பெரிய த்ரெட்டை அனுமதிக்க மாட்டார். 3 பேருமே அதிமுக அணிக்குள்ள இல்லைன்னா முக்குளத்தில் ஓட்டு சுத்தமாக வராதுங்க லெவல்ல அவர் போனா போட்டுன்னு அமித்ஷா வேண்டுகோள் கிடங்க தினகரனை மட்டும் எடப்பாடி ஏற்றுக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் இப்போ என்னதான் பண்ண போறாரு? நீங்க திமுகவோட சேர்ந்துருவாருன்னு வேற சொல்றீங்க. திமுகவோட சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மானம் மரியாதை அப்படின்லாம் வந்து மக்கள் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ அண்மையில் குன்னம் ராமச்சந்திரன் கூட ஒரு அழுது வீடியோ போட்டார். ஏன்பா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே கேட்டாங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல, நான் அரசியலேருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குன்னம் ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ இருந்து திமுகவில் எம்எல்ஏ டிக்கெட் அஷ்யூர் பண்ணியிருந்தா அவரும் நம்ம என் தம்பி மனோஜ் பாண்டியன் இவர் ஐயா குன்னம் ராமச்சந்திரன் வைத்திலிங்கத்துக்கு ஆளு தான். வைத்திலிங்கம் டெல்டாவில் ஒரு பவர்ஃபுல் லோக்கல் லீடர், கலர் கம்யூனிட்டி ஒரு பவர்ஃபுல் லோக்கல் லீடர். எல்லா கம்யூனிட்டியும் அவரை அரவணைச்சு போகக்கூடிய அளவுக்கு அவர் அரசியல் பண்ணக்கூடியவர் தான். அவர் வந்து குன்னம் ராமச்சந்திரன் எம்எல்ஏ இருந்தால் அவருக்கும் எம்எல்ஏ டிக்கெட் வாங்கி கொடுத்து அஷ்யூர் பண்ணி கொடுத்துருப்பாப்புல. குன்னம் ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ. ஸோ அவருடைய நிலைமைக்கு தக்கன ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஓபிஎஸ் சிட்டிங் எம்எல்ஏ. அவரை எடப்பாடி நிற்கிறதுல 13 விழுக்காடு வாக்கு எடப்பாடிக்கு லாஸு. நீங்கள் அசம்பிளி அதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன் 13 விழுக்காடு வாக்கு லாஸ் ஆனது ஓபிஎஸ்ஸை நீக்கினது தான். ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட்லேயே சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஏறி போயிருக்கிறீங்க. அதே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலியில் ரொம்ப டவுன் ஆயிருக்கீங்க. அது காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் காரணம். ஓபிஎஸ்னுடைய தாக்கம் அவ்வளவுக்கு இருக்கா தமிழ்நாட்டில்? அதுவும் தென் மாவட்டங்கள். இப்போ நீங்கள் டிடிவி தினகரனுக்கே பெருசா இல்லைங்கிறீங்க, ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவ்வளோ இருக்கா தென் மாவட்டங்கள்? சர்மா, நான் சொன்னது ஓபிஎஸ்ஸால இபிஎஸ் அடைஞ்ச நஷ்டம். அந்த நஷ்டம் அடைஞ்சிட்டார் அவரு. இரட்டைத்தலைமைங்கிறது ஒற்றைத்தலைமை ஆனதுனால அந்த கட்சியின் தன்மை மாறுது. இது அபகரிக்கும் தன்மை கொண்ட ஒரு ஜாதி தலைமை ஆயிற்றுன்னு நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடியை வெறுக்கிறான். ஓபிஎஸ் மேல அவனுக்கு அனுதாபம் இருக்கு, அது ஓட்டு அல்ல. அனுதாபம் இருக்கு, அது ஓட்டு அல்ல. இப்போ உங்களுக்கு அதை புரியணும். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் மையமாக வச்சு சசிகலாவையும் தினகரனையும் எதிர்கொண்டாரு. இப்போ ஓபிஎஸ்ஸே தூக்கி அடிச்சிட்டாருன்னு சொல்லும் போது முக்குளத்தோர் ஓட்டு வந்து 2021 விட 2019 விட 24 தென் மாவட்டத்தில் வாஷ் அவுட் ஆயிட்டு. அந்த ஓட்டு ஓபிஎஸ் கையில் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஓபிஎஸ்க்கு வந்து நிரூபிச்ச ஓட்டை தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி நானும் கொடுக்க முடியாது, நீங்களும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. தினகரனுக்கு நிரூபிச்ச ஓட்டை தான் நான் அவருக்கு ஓட்டுங்கிற டேட்டாவில் சொல்லும் போது ஓபிஎஸ்க்கும் நிரூபிச்ச ஓட்டை தான் நான் சொல்ல முடியும். ஆனால் எப்படி தினகரன் ரெட்டலையும் உதயசூரியனையும் வீழ்த்தி பெரிய ஹீரோவா இருந்தாரோ அதே மாதிரி ஓபிஎஸ் இருக்கும் போது அதிமுக 33 விழுக்காடுல இருந்தது. ஓபிஎஸ் இருக்கும் போது எந்த தொகுதியிலும் அதிமுக 3வது இடம் போகல இடைத்தேர்தலில். ஆனா ஓபிஎஸ் இல்லாத போது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எடப்பாடியால லாபம் இல்லைன்னு சீமான் கிட்டே போனதுல விளவங்கோட்டில் 4வதே போயிட்டு அதிமுக. நான் சொல்றது தரவுகளோட சொல்றேன். இதுதான் என்ன நிறைய பேருக்கு என்ன கண்டா நிறைய பேருக்கு கோபம் வருது. அவன் ஒரு கருத்தை பார்லிமெண்ட், அசம்பிளி அதுன்னு மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருப்பான். நான் சில ஆதாரங்கள் துணை கொண்டு அந்த இருட்டில் வெளிச்சத்தை பாய்க்கும் போது என் மேல கோவப்படுறாங்க. ஓபிஎஸ் அப்போ என்னதான் பண்ணுவார்? திமுக போறத தவிர அவருக்கு நல்ல பொலிட்டிக்கல் ஆப்ஷன் இல்லை. ஓகே, நம்ம பொறுத்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.